வெல்கம் டு நினைவுகள் இன்ஜினியரிங் அகாடமி. இந்த வேலை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்மித் சார்ட்டை பற்றி இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்குவோம். ஓகேங்களா? ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே என்ன பார்க்க முடியுமோ அதை மட்டும் பார்த்துக்குவோம். முதல்ல ஸ்மித் சார்ட் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம காலேஜில் பார்த்துருப்போம். அந்த ஷேப் வந்து ரவுண்டாக போட்டிருப்பாங்க. இதுங்களை நல்லா கவனிச்சுக்கோங்க. ரவுண்டாக போட்டு இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்டாக போட்டிருப்பாங்க. திருப்பி என்ன நடக்கும், இங்கேருந்து இப்போ எல்லாம் பிரிஞ்சிருக்கும். கவனிச்சிருப்பீங்க. இதை நார்மலாக கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த முன்னையே வந்து ஹார்ன் ஆண்டனாவெல்லாம் இருக்கும் தெரியுங்களா, இப்போ லவுட் ஸ்பீக்கரெல்லாம் இருக்குது தெரியுங்களா, அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்குல்ல, அந்த ஷேப்பில் உள்ளே போகிற மாதிரி உங்களுக்கு தெரியும். பெரிய வட்டம், அதுக்குள்ளே குட்டி வட்டம் நல்லா கவனிச்சு பாருங்கள். அந்த மாதிரி தான் தெரியும். புரியுதுங்களா? இந்த ஸ்மித் சார்ட்டு எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம டிரான்ஸ்மிஷன் லைனில் அதுக்கப்புறம் மேட்சிங் சர்க்யூட் இதில் ஏற்படுற ப்ராப்ளத்தை நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக தான் எங்கே போகிறாங்க அப்படின்னா ஸ்மித் சார்ட் போகிறாங்க. எதுக்காக நம்ம ஸ்மித் சார்ட் போட்டோம்னா, இதில் வந்து கிராஃபிக்கல் டூல். இது வந்து கிராஃபிக்கல் டூல். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் வரைவோம், பாயிண்ட் வைப்போம். பாயிண்டை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ரெசிஸ்டன்ஸு, ரியாக்டன்ஸு, இமேஜினரி பார்ட்டு, ரியல் பார்ட்டு, ஓப்பன் சர்க்யூட்டு, ஷார்ட் சர்க்யூட் எல்லாமே நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஸ்மித் சார்ட்டில் பண்ண முடியும். ஓகேங்களா? அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது கிராஃபிக்கல் டூல் சால்விங் தி ப்ராப்ளம் ரிலேட்டட் டு என்னது டிரான்ஸ்மிஷன் லைன் அண்டு மேட்சிங் சர்க்யூட். இது எங்கே நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, பர்டிகுலர்லி எங்கே அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரேடியோ ஃப்ரீக்குவென்சி, மைக்ரோவேவ் ஃப்ரீக்குவென்சியில் யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ ரேடியோ வேவ் ஃப்ரீக்குவென்சிக்கும் அதே மாதிரி மைக்ரோவேவ் ஃப்ரீக்குவென்சி ரிலேட்டடாக இருக்கிற இன்ஜினியரிங் சம்மந்தமாக இருக்கிற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம எங்கே பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்மித் சார்ட்டை யூஸ் பண்ணுறோம். இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட்டு என்ன பர்பஸுக்காக நம்ம ஸ்மித் சார்ட் போகிறோம் அப்படின்னா இம்பிடன்ஸ் மேட்சிங். இது என்ன இம்பிடன்ஸ் மேட்சிங் பண்ணணும் அப்படின்னா ஃபைண்டிங் தி காம்ப்ளெக்ஸ் இம்பிடன்ஸ் அப்புறம் என்னது மேட்சிங் டிரான்ஸ்மிஷன் லைன். ஃபைண்டிங் காம்ப்ளெக்ஸ் இம்பிடன்ஸ், மேட்சிங் டிரான்ஸ்மிஷன் லைன். அடுத்தது விஷுவலைசேஷன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட். செகண்ட் பாயிண்ட், ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட்டையும் ஃபைண்ட் பண்ண முடியும். இதில் ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட்னா ஃபைண்ட் பண்ணுவோம்னு இல்லை, மற்றதையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபைண்ட் பண்ணுவோம். அது என்னென்ன ஃபைண்ட் பண்ணுவோம் அப்படின்னா இம்பிடன்ஸ், அப்புறமேட்டு அட்மிடன்ஸ், அப்படி டிரான்ஸ்மிஷன் லைன். இதையும் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட்டு, அப்புறம் இம்பிடன்ஸு, அட்மிடன்ஸு, இது எல்லாமே என்ன பண்ண முடியும் அப்படின்னா என்னால் டயக்ராமில் காமிச்சு அதுலேருந்து என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா இந்த பர்பஸ் என்னென்ன பர்பஸு, காம்ப்ளெக்ஸ் இம்பிடன்ஸ், அப்புறம் மேட்சிங்கு, அதுக்கப்புறம் என்னது ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட்டு, அதுக்கப்புறமேட்டு என்னது அட்மிடன்ஸு, இம்பிடன்ஸ் வார்த்தை இங்கேயும் ஒரு வார்த்தையில சொல்லியிருப்போம். இது எல்லாமே என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இந்த பர்பஸ்க்காக நம்ம ஸ்மித் சார்ட்டு போகிறோம். செகண்ட் பாயிண்ட், இம்பார்ட்டண்டாக இருக்க கீ பாயிண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ஸாக இருக்க கீ பாயிண்ட்டை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் சர்க்கிள். நான் சொன்னேன்ல, இப்போ நார்மலாக டயக்ராம் ஸ்மித் சார்ட் ரவுண்டாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ரவுண்டாக போவோம். இந்த இடத்துல சென்டரில் ஒரு லைன் போகும். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல வேல்யூ எல்லாம் இருக்கும். இந்த இடத்துல எல்லாம் வேல்யூ எல்லாம் இருக்கும். அதில் கான்ஸ்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் சர்க்கிள், நல்லா கவனிச்சுக்கணும். இதெல்லாம் ஃபண்டமெண்டல். ஓகேங்களா? ஸ்மித் சார்ட்டில் இருக்கிற ஃபண்டமெண்டல். திடீர்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு லைனை கொடுத்துட்டு இது என்ன பண்ணிடுவாங்க, கான்ஸ்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் சர்க்கிளா, கான்ஸ்டன்ட் ரியாக்டன்ஸ் சர்க்கிளா அப்படின்ற மாதிரியா கேள்வி வரும். ஏன்னா கீ பாயிண்ட் ஒரு 4-5 இருக்கும். 4-5 உங்களுக்கு டீச் பண்ணுறேன். அந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஓகேங்களா? ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா சால்வ் பண்ணல பார்த்துக்கலாம். ஸோ கான்ஸ்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் சர்க்கிள்னா கான்சென்ட்ரிக் சர்க்கிள் அரௌண்ட் தி சென்டர் ஆஃப் தி ஷார்ட். ஓகேங்களா? சென்டர் ஆஃப் தி ஷார்ட். ஓகேங்களா? அடுத்து ரெப்ரசன்ட் பாயிண்ட்ஸு. ஒரு பாயிண்ட் நான் அதில் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அந்த பாயிண்டை இருக்கின்றதுல நான் ஒரு பாயிண்ட் வச்சுட்டேன் அப்படின்னா அது என்னது, கான்ஸ்டன்ட் ரியல் இம்பிடன்ஸ். இப்போ நான் ஒரு பாயிண்ட் அந்த சர்க்கிளில் வச்சுட்டேன் அப்படின்னா அது என்னது, கான்ஸ்டன்ட் ரியல் இம்பிடன்ஸ். புரிஞ்சிச்சா?
அது ஒரு சர்க்கிள். அதுக்கப்புறம் என்னது, அதில் வந்து நான் ஒரு பாயிண்டை ரெப்ரசன்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது கான்ஸ்டன்ட் ரியல் இம்பிடன்ஸ் அப்படின்னு அர்த்தம். செகண்ட் ஒன்று கான்ஸ்டன்ட் ரியாக்டன்ஸ் சர்க்கிள். கான்ஸ்டன்ட் ரியாக்டன்ஸ் சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறோமா. இது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்களா, சர்க்கிள் வருதா, இந்த இடத்துல நான் என்ன பண்ணிட்டேன், சர்க்கிள் போட்டுட்டேன். அடுத்து நான் என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இப்படி வந்திருக்கும் ஆர்க் மாதிரி. இப்போ இந்த ஆர்க்கும் சர்க்கிளும் ஜாயிண்ட் ஆகுது. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஆர்க் வரையேன், இந்த ஆர்க் ஆன் தி சார்ட் intersect with the constant resistance circle. கான்ஸ்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் சர்க்கிள் ஆருக்கும் இந்த கான்ஸ்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் சர்க்கிள்டையும் வர ஒரு பாயிண்ட். ஓகேங்களா, இது பாயிண்ட். இந்த பாயிண்ட் எதை ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னா கான்ஸ்டன்ட் இமேஜினரி இம்பிடன்ஸ். அங்கே என்ன படித்தோம், ரியல் இம்பிடன்ஸ் சொல்லி படித்தோம். இங்கே என்ன படிக்கிறோம் அப்படின்னா இமேஜினரி இம்பிடன்ஸ் சொல்லி படிக்கிறோம். இமேஜினரி பார்ட்டில் உங்களுக்கு என்ன இருக்கும், என்னது இண்டக்டன்ஸ் அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும். அதனால தான் சொல்றேன் இண்டக்டிவ் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். இண்டக்டிவ் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட். ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்டோட பிரைமரியாக நான் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னா மேக்னெட்டியூடை கண்டுபிடிச்ச முடியும். ஒரு பாயிண்ட் போட்டுட்டேன்னா அது என்னவாயிடும், ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து அளந்துட்டேன் அப்படின்னா மேக்னெட்டியூடை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் மேக்னெட்டியூட் இஸ் பிளாட்டட். மேக்னெட்டியூடுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், பிளாட்டட். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம், நல்லா பார்த்துக்கோங்க, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எங்கேருந்து, சென்டர். சென்டர் ஓகேங்களா, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சென்டர் தட் மேக்னெட்டியூட் ஆஃப் தி ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட். ஸோ ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. அது எப்படி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சென்டர் ரெப்ரசன்ட் தி மேக்னெட்டியூட் ஆஃப் தி ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட். ஓகேங்களா, அண்ட் ஆங்கிள் கரஸ்பாண்ட் டு இட் ஃபேஸு. angle is correspond to phase. reflection coefficient என்ன பண்ண முடியும், ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி எங்க மேக்னெட்டியூட், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சென்டர். ஓகேங்களா, அடுத்தது அதோட ஆங்கிள் ரெப்ரசன்ட் ஃபேஸ். ஆங்கிள் ரெப்ரசன்ட் ஃபேஸ். ஓகேங்களா, உங்களுக்கே தெரியும் அந்த ஆங்கிள் எல்லாம் டிகிரி நம்ம என்ன பண்ணியிருப்போம், போட்டிருப்போம். இப்போ நான் பார்க்குறது ஸ்மித் சார்ட் மட்டும் தான் பார்க்கணும், அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும். அடுத்தது விஎஸ்டபிள்யூஆர். விஎஸ்டபிள்யூஆர்னா என்னது, வோல்டேஜ் ஸ்டாண்டிங் வேவ் ரேஷியோ. வோல்டேஜ் ஸ்டாண்டிங் வேவ் ரேஷியோ தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் என்ன விஎஸ்டபிள்யூஆர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, மேக்னெட்டியூட் ஆஃப் தி ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் டைரக்ட்லி ரிலேட்டட் டு விஎஸ்டபிள்யூஆர். நம்ம வோல்டேஜ் என்னது, இதுக்கு முன்னாடி என்னதுப்பா ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிச்சோமா, அந்த ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் மேக்னெட்டியூடு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வோல்டேஜ் ஸ்டாண்டிங் வேவ் ரேஷியோ. ஓகேங்களா, இன்னொரு பாயிண்ட், அவே ஃப்ரம் தி சென்டர். சென்டர்லேருந்து நீ தள்ளி போக போக அவே ஆக என்னோட ஹையர் டு விஎஸ்டபிள்யூஆர். ஹையர் டு விஎஸ்டபிள்யூஆர், அவே ஃப்ரம் சென்டர் தி ஹையர் தி விஎஸ்டபிள்யூஆர். ஹையர் தி விஎஸ்டபிள்யூஆர். இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருவாங்க. ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டு உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. ஓகேங்களா, ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டு கண்டிப்பாக கேள்விகள் வரும். அடுத்தது ஷார்ட் சர்க்யூட்டு, ஓப்பன் சர்க்யூட்டு. ஸ்விட்ச் சார்ட்டில் லெஃப்ட்டு ரைட் அப்படின்னா உங்கள் டயக்ராம் இப்படி தானே இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி தானே இருக்கும், இங்கே சென்டர் போட்டிருக்கோம், இந்த மாதிரிலாம் வந்திருக்கும். இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் லெஃப்ட்டு, இது வந்து ரைட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா, லெஃப்ட் மோஸ்ட் பாயிண்ட் ரெப்ரசன்ட் தி ஷார்ட் சர்க்யூட். ஓகேங்களா, அதே மாதிரி ரைட் மோஸ்ட்ல இருக்கிற பாயிண்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஓப்பன் சர்க்யூட். ஷார்ட் சர்க்யூட்டா இருந்துச்சு அப்படின்னா என்னது, உங்களுக்கு ஜீரோ இம்பிடன்ஸ். என்னது, ஜீரோ இம்பிடன்ஸ். ஓகேங்களா, இதுவே ஓப்பன் சர்க்யூட்டா இருந்துச்சு அப்படின்னா இன்ஃபினிட்டிவ் இம்பிடன்ஸ். ஓகேங்களா,
இவ்வளோதான். ஓகேங்களா? இன்னும் இருக்கு ஸ்மித் சார்ட்ல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அது வந்து நான் என்ன பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் இப்போக்கி தெரிஞ்சு வச்சுக்கோம். கண்டிப்பாக ஸ்டேட்மெண்ட்டாக கேள்வி கேட்கணும் அப்படின்னா இதில் இருந்து கண்டிப்பாக கேள்விகள் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு டாபிக்ல நான் உங்களை மீட் பண்ணுறேன். இதோட கண்டினியூஷன் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? நம்ம அகாடமிக்கில் ஈஸி ரிலேட்டடான எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம் ஸ்டேட் கவர்மெண்டாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்டாக இருந்தாலும் சரி, கிளாஸஸ் போயிட்டு மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. ஜாயின் பண்ணோம் அப்படின்னா 7708197281 கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ, பாய்.